வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் ரொம்ப சுவையான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுவையில் நீங்கள் இது வரைக்கும் தக்காளி சாதம் கடைகளையோ ஹோட்டல்லையோ இல்லை உங்கள் வீட்லேயோ கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் இந்த சுவையில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதோட டேஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இது அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு 1/4 கிலோ பிடிக்கக்கூடிய டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி சேர்த்திக்கிங்க. அதே மாதிரி இதுக்கு சேர்த்துருக்கிற பொருள்கள் எல்லாமும் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்க வேணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரிசி பாத்திரத்தில் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க தாளிச்சு விடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்து வேணும். அப்போ தான் இதுக்கு கூடுதல் சுவை கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான சுவையும் கொடுக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் இதை செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்த்திட்டு பட்டை கொஞ்சமாக சேர்த்திட்டு 3 கிராம்பு 2 பிரிஞ்சி இலை சேர்த்திட்டு வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை. இந்த 3 பொருள் சேர்த்துனாவே போதுமானது. சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா பொரிஞ்சு விட்டு இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கங்க. முழு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கங்க. நான் பொடி பொடியாக சின்ன வெங்காயம் இருக்கிறனால கட் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயத்திலே பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கங்க. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாக போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரான முறையில் இருக்கும். 1 கப்பு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்தி பாதி சின்ன வெங்காயம் வெந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கணும். 1 2ஆக கட்டாயம் தட்டி சேர்த்தும் போது தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். தட்டி சேர்த்திக்கங்க. இஞ்சி ஒரு சின்ன சைஸ் துண்டு எடுத்து அதையும் தட்டி சேர்த்திருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 கப்பு சின்ன வெங்காயத்தை 1 2மா தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் தட்டியும் சேர்க்க வேணும், முழு சின்ன வெங்காயம் சேர்த்த வேணும். அப்போ தான் இந்த தக்காளி சாதம் ரொம்ப சுவையான முறையிலையும் வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த செய்முறையிலே கண்டிப்பாக செய்யுங்க, நான் சொல்லியிருக்கிற மாதிரியே. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் அடுப்பை மீடியமில் வச்சு வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்திக்கலாம். 1/4 கிலோ தக்காளி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் குறைவாக சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் கொடுக்காது. தக்காளி சேர்த்திட்டு தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி வதக்கிக்கலாம். அரிசி 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் இந்த தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குறைவாக தக்காளி சேர்த்தினிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது. அதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வதக்கிட்டு தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு. அதனால் நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. 1 நிமிஷம் வதக்கிட்டு இந்த மசாலாவெல்லாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு இதோட சேர்த்திக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த கப்புலையோ வேறு டம்ளர்லையோ எதில் எடுத்தாலும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா சுவையான முறையில் இருக்கும். இப்போது 2 டம்ளர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் போட்டோம், அதனால் மீண்டும் சரி பார்த்துட்டு மீதி கல்லுப்பை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே அப்புறமா தான் விசில் போட வேணும். உடனே குக்கர் மூடி போட்டு விசில் போடுறதுனால மசாலா தக்காளி எல்லாம் ஒரே பக்கம் நின்றும், எல்லா பக்கம் ஈவனாக கலந்து வராது. அதுக்காக தான் ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு விசில் விட வேணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை
ஒரு கை நிறையா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கிங்க, நல்ல டேஸ்ட்டான முறையில் இருக்கும். சேர்த்திட்டு ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்குங்காட்டி 2ஆக நான் கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 4ஆக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி வதக்காமல் கடைசியாக வந்து குக்கர் மூடி போடும்போது சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தக்காளி சாதத்துக்கு கடைசியாக குக்கர் மூடி போடும்போது தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்குங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு தக்காளி சாதம் அந்த அளவுக்கு வாசனையோட ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வித்தியாசமான முறையில் இந்த தக்காளி சாதத்தை ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இந்த சுவையில் தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இந்த சாதத்துக்கு ரொம்ப கூடுதல் சுவை கொடுக்கறதே நல்லெண்ணெய் தான். இந்த நல்லெண்ணெயில் சமைக்கும்போது நல்ல வாசனையோட சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான முறையில் இருக்கும். கட்டாயம் நீங்கள் நல்லெண்ணெயில் ஒரு தடவை தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க, அந்தளவுக்கு சுவையான முறையில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சாதத்தோட ரெசிபியை கட்டாயம் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இதே டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக இருக்கிறீங்க என் சேனலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.